வாசக தோழமைகளுக்கு வணக்கம். ஓநாய் குலச்சின்னம் ஜியாங்ரோங். தமிழில் சி. மோகன். அத்தியாயம் 18. பாலையும் இறைச்சி கலந்த புல்லரிசி கூளையும் ஜென்சன் கலக்கினான். அதிலிருந்து வெளியேறிய ஆவியின் மனம் பிரமாதமாக இருந்தது. எல்லா நாய்களும் அவனுடைய வீட்டு கதவின் முன் வரிசையாக நின்று பசியோடு ஊளையிட்டன. இறைச்சி கலந்த புல்லரிசி கூழ் ஓநாய்க்குட்டிக்கு ஆனது. நாய்க்குட்டிகளுக்கு உணவூட்டும் ரகசியத்தை கஸ்மாய் அவனுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தாள். குட்டிகள் பால் குடி மறந்ததும் உடனேயே அவற்றுக்கு பாலும் இறைச்சி கலந்த புல்லரிசி கூழும் கட்டாயம் கொடுக்க வேண்டும். அவை பெரிதாகவும் பலத்தோடும் வளர அது மிகவும் முக்கியம். பால் குடி மறந்த முதல் 3 அல்லது 4 மாதங்களில் அவை என்ன சாப்பிடுகிறதோ அதுதான் அவற்றின் வளர்ச்சியை, குறிப்பாக அவற்றின் எலும்புகளின் பலத்தை தீர்மானிக்கிறது. அதை சரிவர செய்யாவிட்டால் அதற்கு பிறகு என்னதான் கொடுத்தாலும் வலுவான பெரிய நாய்களாக அவை மாற முடியாது. நன்றாக ஊட்டமளிக்கப்பட்ட குட்டிகள் மோசமான உணவளிக்கப்பட்ட குட்டிகளை விட 2 மடங்கு பெரிதாக வளரும். அவைதான் ஓநாயோடு நன்கு சண்டையிடும். ஒரு முறை சுவரொன்று கட்டுவதற்காக அவர்களுடைய குழு பாறைகளை இழுத்து கொண்டிருந்த பொழுது யாரோ ஒருவருடைய எலும்பும் தோலுமாயிருந்த நாயை சுட்டிக்காட்டி ஜென்னிடம் தனிந்த குரலில், கஸ்மாய், பாரோடு சேர்ந்து பிரசவமான நாய் அது, எவ்வளவு வித்தியாசம் பார் என்று கூறினாள். இரண்டும் ஒரே பிரசவத்தில் பிறந்தவை என்பதை ஜென்னால் நம்ப முடியவில்லை. மேய்ச்சல் நிலத்தை பொறுத்தவரை நாயின் நல்ல இனப்பெருக்கம் மட்டும் முக்கியமில்லை, அதற்கு கடுமையான தீனி போட வேண்டியதும் அவசியம். ஜென் அதை மனதில் இருத்தி கொண்டான். குட்டியின் வயிற்றுக்குள் என்ன செல்கிறது என்பதில் கவனமாயிருந்தான். கஸ்மாயின் நாய்க்குட்டிக்கான உணவு முறையை அவன் தன்னுடைய ஓநாய்க்குட்டிக்கு அளித்தான். கஸ்மாய் தொடர்ந்து பேசினாள். குட்டிகள் பால் குடி மறந்ததும் பெண்களுக்கும் ஓநாய் அம்மாக்களுக்கும் இடையே ஒரு போட்டி உருவாகும். ஓநாய்கள் தங்களுடைய குட்டிகளுக்கு உணவளிக்கும். வேட்டை பழகுவதற்கும் அணில்கள், மர்மோட்டுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளை வேட்டையாடும். அவை அருமையான தாயுள்ளம் கொண்டவை. அடுப்போ நெருப்போ சட்டிகளோ இல்லை என்பதால் அவற்றால் கறிக்கூளை சமைக்க முடியாது. ஆனால் அவற்றின் வாய்கள் நாம் உபயோகிக்கும் சட்டிகளை விட சிறந்தவை. அணில்களையும் மர்மோட்டுகளையும் அவை தம் பற்களால் மென்று மிருதுவான வெதுவெதுப்பான கொத்துக்கறியாக்கி தங்களுடைய எச்சிலோடு சேர்த்து குட்டிகளுக்கு கொடுக்கும். அவை அற்புதமாக வளரும். மேய்ச்சல் நில பெண்கள் தங்களுடைய நாய்களோடு சென்று இரவு காவல் செய்வதன் மூலம் வேலை புள்ளிகளை சம்பாதிக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் தாய் ஓநாய்களை விடவும் பரிவோடும் தீவிரமாகவும் பராமரிக்கிறார்கள். சோம்பேறி பெண்கள் மோசமான நாய்களையும் சுறுசுறுப்பான பெண்கள் பெரிய வலுவான நாய்களையும் வளர்த்தெடுக்கிறார்கள். ஒரு நாயை பார்த்தால் அந்த குடிலில் எப்படியான பெண் வசிக்கிறாள் என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். ஓநாய்க்குட்டியை வளர்க்கும் பொறுப்பை மேற்கொண்டதில் இருந்து ஜென் தன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டான். எப்படி இப்படி பாடுபட்டு உழைப்பவனாகவும் தாய்மை உள்ளம் கொண்டவனாகவும் மாறினாய் என்று வியப்புடன் கேட்டு ஜாங் அவனை கேலி செய்வான். உண்மையில் ஒரு தாய் ஓநாயை விடவும் அல்லது கஸ்மாயை விடவும் கூடுதலாக கவனம் எடுத்து பராமரிக்க வேண்டும் என ஜென் உணர்ந்திருந்தான். எலும்புகள் வலுப்பெற பால் மட்டுமே போதாது, கூடுதலான கால்சியம் அவசியம். அதற்காக அவன் இறைச்சியோடு மென்மையான எலும்புகளையும் சேர்த்து கொடுத்தான். மேலும் புல்நல தலைமை அலுவலகத்தில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று கால்சியம் மாத்திரைகளை வாங்கி வந்து அவற்றை பொடியாக்கி இறைச்சியோடு கலந்து கொடுத்தான். ஒரு தாய் ஓநாயோ கஸ்மாயோ இப்படி நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். மேலும் இறைச்சி கூழ் மட்டும் பத்தாது என்று ஜென் நினைத்தான். அதோடு வெண்ணையும் உப்பும் சேர்த்தான். அப்போது வெளிப்பட்ட வாசனையில் அவனுக்கே அதில் ஒரு கோப்பை சாப்பிட வேண்டும் போல் இருந்தது. ஆனால் 3 நாய்கள் வேறு இருந்ததால் அந்த ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டான். ஒவ்வொரு வேளை உணவுக்கு பின்பும் அதனுடைய வயிறு ஒரு மத்தளத்தைப் போல இறுக்கமாக இருந்தது. நன்கு கொழுத்த ஓரக்கண் பார்வை கொண்ட சிரிக்கும் புத்தரை போல் காணப்பட்டது அது. அது வேகமாக வளர்ந்தது. அது இப்போதே அதனோடு இருக்கும் நாய்க்குட்டிகளை விட நீளமாக இருந்தது. கூழின் சூடு ஆறுவதற்காக கதவுக்கு பக்கத்திலேயே இருந்த ஒரு பலகை அடுக்கின் மீது அதை வைத்தான். கதவை லேசாக திறந்து அதை உள்ளே தள்ளிவிட்டு உடனே கதவை மூடிவிட்டான். எர்லாங்கை தவிர அந்த பகுதியில் உள்ள எல்லா நாய்களும் ஓடி வந்தன. எல்லோவும் இர்ரும் ஜென்னின் மார்பில் பாதங்களை வைத்து கொண்டு நின்றன. எல்லோ அதனுடைய பிரியத்தை காட்டும் வகையில் அவனுடைய முகவாய்க்கட்டையை நக்கி கொடுத்தது. நாய்க்குட்டிகள் 3ம் அவன் கால்களை சுற்றி வந்தன. ஆனால் ஓநாய்க்குட்டி கதவை தாக்கி இடைவெளியில் மூக்கை நுழைத்து குடிலுக்குள் இருந்த கூளை மோப்பம் பிடித்தது. கதவு பலகில் ஊர்ந்து உள்ளே செல்ல முயற்சித்தது. எந்த ஒன்றையும் மற்றொன்றுக்கு முன்னதாக வேறு எந்த ஒன்றையும் முன்னிறுத்த அவன் விரும்பவில்லை.
ஓநாய்க்குட்டி அவனுடைய செல்லம் என்றாலும் நாய்க்குட்டிகள் மீதும் அதுபோன்ற பிணிப்பு அவனுக்கு இருந்தது. எந்த ஒன்றும் புறக்கணிக்கப்பட்டு விட்டதான எண்ணம் ஏற்பட்டால் அதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. நாய்களை சமாதானப்படுத்தும் வரை ஓநாய்க்கு அவனால் உணவளிக்க முடியாது. ஜென் தன் கைகளால் எல்லோவை சுற்றி வளைத்தான். பிறகு இரையும் கட்டி அணைத்தான். பிறகு அவற்றை பிடித்து காற்றில் சுழற்றினான். அவனுடைய நெருக்கமான உணர்வையும் பிரியத்தையும் அவனுக்கு தெரிந்த வழியில் வெளிப்படுத்தினான். அவையும் சந்தோஷமாகி அவனுடைய முகவாய்க்கட்டை முழுவதும் உமிழ்நீரை வழியவிட்டன. பிறகு ஒவ்வொரு நாய்க்குட்டியாக எடுத்து அவற்றை உயரத் தூக்கினான். அவை தரைக்கு வந்ததும் அவற்றின் தலைகளை தடவி கொடுத்தான். அவன் நாய்களையும் ஓநாய்களையும் சமமாக நடத்தாவிட்டால் அவை ஒரு நாள் ஓநாய்க்குட்டியின் மீது பொறாமை கொண்டு அதற்கு எதிராக கிளம்பி அதனை கொன்றுவிடலாம். ஒரு நாடோடி வாழ்க்கைச் சூழலில் ஓநாயை வளர்ப்பதில் உள்ள பிரச்சனையை அவன் உணர்ந்து வந்தான். ஒவ்வொரு நாளும் சவாலாகவே இருந்தது. ஆடுகளின் பிரசவ காலமாக இருந்ததால் மேய்ப்பர்கள் அதை ஒட்டிய வேலைகளில் முழு மூச்சுடன் ஈடுபட்டனர். ஜென் ஒரு ஓநாய்க்குட்டி வைத்திருப்பதை சிலர் அறிந்திருந்தார்கள். அதை கேள்விப்பட்ட சிலரும் அவர்களே வந்து நேரில் அதை பார்த்து தெரிந்து கொள்ள அவகாசம் இல்லாமல் இருந்தனர். அது தெரிந்தால் என்ன நடக்கும்? புலியின் மீது சவாரி செய்வது மோசமானது. அதில் இருந்து இறங்குவது என்பது அதைவிடவும் மோசமானது. இது ஓநாய் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு 2 மடங்கு பொருந்தும். தட்பவெப்பநிலை உயர்ந்ததும் உறைபனிக்கால இறைச்சி சிறு துண்டங்களாக வெட்டப்பட்டு வெயிலிலும் காற்றிலும் காய வைக்கப்படும். கொஞ்சம் கறி ஒட்டியிருக்கும் எலும்புகள் மீது பூஞ்சக்காலான் தடவப்பட்டு காய வைக்கப்படும். பின் இளவேநீர் காலத்தில் நாய்களுக்கான அருமையான உணவாக அது இருக்கும். நாய்கள் பின்தொடர ஜென் கறிக்கூட இருந்த பார வண்டியை நோக்கி சென்றான். எர்லாங்கின் பெரிய தலையை தன் கைகளால் அணைத்து கொண்டான். மனித நடத்தைகளுக்கு நன்கு பரிச்சயமான அது தனக்கு உணவு அளிக்கப்படவிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நன்றி தெரிவிக்கும் வகையில் அவனுடைய கையை நக்கியது. வண்டியின் அடியில் இருந்து எலும்புகள் அடங்கிய ஒரு கூடையை எடுத்து நாய்களுக்கு ஏற்ப அவற்றை பிரித்து கொடுத்துவிட்டு தன் குடிலுக்கு விரைந்து ஓடினான். இன்னமும் அந்த ஓநாய்க்குட்டி தன் கோரை பற்களால் கதவை திறக்க முயற்சி செய்து கொண்டிருந்தது. அதை எடுத்து கொண்டு வந்த இந்த 1 மாதத்திற்குள் அது ஓரடி நீளமாகியிருந்தது. அதன் கால்கள் அழகாகவும் நேராகவும் அமைந்துவிட்டிருந்தன. எல்லாவற்றுக்கும் மேலாக அது ஒரு ஓநாய் போல தோற்றமளிக்க தொடங்கியிருந்தது. குறிப்பாக இப்போது கண்களை மூடியிருந்த நீல ஜவ்வு மறைந்து சாம்பல் மஞ்சள் கண்கள் மத்தியில் கருப்பு புள்ளிகளுடன் வெளிப்பட்டிருந்தன. அதன் மூக்கு நீண்டிருந்தது. காதுகள் பூனையைப் போல் இல்லாமல் முக்கோண வடிவம் பெற்று தலைக்கு மேலாக விடைத்து நின்று கொண்டிருந்தன. அது பெரும்பாலும் பகலில் நாய்க்குட்டிகளோடு விளையாடியது. ஆனால் அங்கு யாரும் இல்லாத போதும் இரவிலும் அது ஓடிவிடாமல் இருப்பதற்காக அதை அதன் குழிக்குள் விட்டுவிடுவான் ஜென். எல்லோவும் இர்ரும் கூட அதனிடம் இருந்து விலகியே இருந்தாலும் அதன் இருப்பை சகித்து கொண்டன. அது இர்ரை நோக்கிச் சென்று அதன் முளைக்காம்பை அடைய முயற்சிக்கும் போதெல்லாம் இர் தன்னுடைய மூக்கால் இடித்து தள்ளிவிடும். எர்லாங் மட்டுமே அதனிடம் நட்பு பாராட்டியது. அந்த ஓநாய்க்குட்டி செய்யும் எதுவும் அதை சங்கடப்படுத்தவில்லை. அந்த நாயின் வயிற்றின் மீது ஊர்ந்தும் அதன் பின்புறம் எங்கும் துள்ளி குதித்தும் அதன் தோள்களை கடித்தும் அதன் காதுகளை சீண்டியும் ஓநாய்க்குட்டி விளையாடும். எர்லாங் அடிக்கடி ஓநாய்க்குட்டியை நக்கி கொடுக்கும். ஓநாய்க்குட்டியின் மூக்கு இது அதனுடைய உண்மையான வீடல்ல என்று சொன்னாலும் குட்டி ஓநாய் அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டிருந்ததோடு தன்னுடைய நாய்க்குட்டி நண்பர்களோடு துள்ளி விளையாடவும் செய்தது. ஜென் ஓநாய்க்குட்டியை எடுத்துக்கொண்டு கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். அடுப்பின் முன்பாக அதை இருக்க வைத்தான். அது திரும்பி அங்கிருந்த அடுக்கின் மீதிருந்த அலுமினிய பாத்திரத்தை பார்த்தது. ஜென் தன்னுடைய விரலால் அது எவ்வளவு சூடாக இருக்கிறது என்று பரிசோதித்து பார்த்தான். அது அறையின் வெப்ப அளவில் இருந்தது. ஓநாய்க்குட்டிக்கு அப்படி இருப்பதுதான் பிடிக்கும். மிகவும் சூடான பொருளை ஓநாய்களால் கையாள முடியாது. ஒருமுறை சூடான உணவை அவன் கொடுத்து விட்டான். அப்போது அது தன் வாளை கால்களுக்குள் சுருட்டி கொண்டது. திகில் அடைந்து வெளியே ஓடிப்போய் பனியில் விழுந்து புரண்டது. அதன் பிறகுதான் ஜென் பழைய பாத்திரத்தில் இருந்து பழைய முறையை மாற்றி புதிய அலுமினிய பாத்திரத்தை பயன்படுத்த ஆரம்பித்தான். அவன் எப்போதும் போல ஓநாய்க்குட்டி ஓநாய்க்குட்டி சாப்பாடு சாப்பாடு என்று கூறினான். உடனே ஓநாய்க்குட்டி காற்றில் எம்பியது. ஜென் உடனடியாக சில எட்டுகள் தள்ளி பாத்திரத்தை தரையில் வைத்தான். அது பாய்ந்து சென்று மூக்கை பாத்திரத்தில் புதைத்து உறிஞ்சி குடித்தது. ஒவ்வொரு வேளை உணவும் அதற்கு உத்தரவாதம் என்றாலும் ஏதோ பட்டினியால் வாடிய மிருகத்தைப் போலவே நடந்து கொள்ளும். மேலும் அதன் ஒவ்வொரு தேவையையும் பொறுமையாக கவனித்துக் கொள்ளும் ஜென்சனிடம் நன்றி தெரிவிக்கும் வகையில் ஒரு சிறு சைகையும் அது செய்வது இல்லை. மாறாக அந்த தருணத்தில் அதனுடைய உணவை எடுத்துக்கொண்டு விடக்கூடிய ஒரு ஜென்ம விரோதியைப் போலவே அது ஜென்னை கருதியது.
இந்த 1 மாத காலத்தில் அந்த ஓநாய்க்குட்டியோடு சில வழிகளில் ஜென் நெருக்கமாகி விட்டிருந்தான். அதை தடவி கொடுக்கவும், அணைத்து கொள்ளவும், முத்தமிடவும், செல்லமாக கிள்ளவும், உரசிக்கொள்ளவும் அவனுக்கு முடிந்தது. அதை தன் தலைமீது தூக்கி வைத்துக் கொள்வான். தோள்களில் குறுக்காக போட்டுக்கொள்வான். அதன் மூக்கோடு தன் மூக்கை வைத்து உரசுவான். அதனுடைய வாய்க்குள் விரலை விடக்கூட முடிந்தது. ஆனால் ஓநாய்க்குட்டி சாப்பிடும் பொழுது அதை தொடவே பயப்படுவான். சில அடி தூரம் தள்ளி குந்தி இருந்தபடி கவனித்துக் கொண்டிருப்பான். அவன் லேசாக நகர்ந்தாலும் அது பற்களை காட்டி உருமும். அதன் கருப்பு முடிகள் சிலித்து கொண்டு நிற்கும். பின்னங்கால்கள் விரைத்து கொள்ளும். தேவைப்பட்டால் பாய்வதற்கும் கொள்வதற்கும் தயாராகிவிடும். அதனுடைய இந்த பழக்கத்தை மாட்ட நினைத்து ஜென் தன் கையில் துடைப்பக்கட்டையோடு அதன் அருகில் போய் துடைப்பத்தால் ஓநாய்க்குட்டியை லேசாக தட்டினான். அவன் சுதாரிப்பதற்குள் குட்டி துடைப்பத்தின் மீது பாய்ந்து அதன் குச்சிகளை பல்லால் கடித்து ஜென்னின் கைகளில் இருந்து அதை பிடுங்கிவிட்டது. ஜென் அதிர்ச்சியில் பின்வாங்கினான். அவன் ரொம்பவும் பயந்து விட்டான். ஒரு ஆட்டுக்குட்டியை தாக்குவதைப் போல அது தலையை மூர்க்கமாக உலுப்பியது. துடப்பக்கட்டையில் இருந்து ஏகப்பட்ட குச்சிகளை பிடுங்கி போட்டது. ஒரு சம்பவத்தை வைத்து நம்பிக்கை இழக்க விரும்பாமல் அதே காரியத்தை ஜென் பலமுறை செய்தான். ஒவ்வொரு முறையும் அதேதான் நடந்தது. காவோ ஜியான்சாங் சமீபத்தில் தான் அதன் துடைப்பத்தை வாங்கி வந்திருந்தான் என்பதால் துடைப்பம் சின்னா பின்னமாகியிருப்பதை பார்த்து கோபமடைந்து அதன் கட்டையால் ஓநாயை ஒரு போடு போட்டான். கடைசியில் ஓநாய்க்குட்டி சாப்பிடும் பொழுது அதை தொடும் ஆசையை ஜென் கைவிட்டு விட்டான். இம்முறை வழக்கமாக செய்வதை விட 2 மடங்கு கூல் ஆக்கியிருந்தான் ஜென். ஓநாய்க்குட்டி எப்படியும் கொஞ்சம் மிச்சம் வைத்துவிடும் என்று நம்பினான். அதில் கொஞ்சம் பாலையும் இன்னும் கொஞ்சம் இறைச்சியையும் கலந்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கலாம் என்று அவன் நினைத்திருந்தான். ஆனால் ஓநாய்க்குட்டி அந்த உணவை தாக்கும் விதத்தை பார்த்ததும் அப்படி ஏதும் நடக்கப் போவதில்லை என்று ஜென் அறிந்தான். மேய்ச்சல் நிலத்தில் ஓநாய்கள் பிழைத்திருப்பது என்பது மிகவும் சிரமமான காரியம் என்பதை அவன் அறியக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று அமைந்தது. பெரும்பாலும் 10 குட்டிகளில் ஒன்றுதான் பிழைத்து பெரிதாகிறது. சமயங்களில் டெஞ்சர் ஓநாய்களை கொஞ்சமும் கருணையில்லாமல் தண்டிக்கிறது என்று பில்ஜி சொல்லியிருக்கிறார். திடீர் என அடிக்கும் ஒரு பனிப்புயலில் குறைந்த காலத்துக்குள் பல அடிகள் பனி விழுந்து நிறைய ஓநாய்கள் குளிர் அல்லது பசியால் கொல்லப்பட்டுவிடும். ஒரு காட்டுத்தீ விண்ணை முட்டும் அளவு 70 எரிந்தோ அல்லது மூச்சு திணறியோ பல ஓநாய்கள் இறந்துவிடும். அவற்றின் குகையில் இருந்து இனவேடிற் காலத்தின் பொழுது திருடப்படுவதில் இருந்து புதிதாய் பிறந்த குட்டிகளில் சில மட்டுமே தப்பி பிழைக்கும். இலையுதிர்கால கன்னிகள், முன்பனிக்கால சுற்றி வளைப்பு வேட்டைகள் மற்றும் நடுப்பனிக்கால வேட்டைகள் மூலமும் பல ஓநாய்கள் கொல்லப்பட்டு விடுகின்றன. மேய்ச்சல் நிலம் ஓநாய்களுக்கு எப்போதுமே யுத்த களமாகத்தான் இருக்கிறது. மிகுந்த பலமும் யானமும் கொண்டவையே தப்பி பிழைக்கின்றன. அவை உண்பதிலும் சண்டையிடுவதிலும் அபாரமான வேட்பை கொண்ட விலங்குகளாக காணப்படுகின்றன. வயிறு நிறைய சாப்பிட்ட விலங்குகள் பசியோடு இருப்பதன் நிலையை ஒருபோதும் மறப்பது இல்லை. மேய்ச்சல் நில ஓநாய்களிடம் காணப்படும் பல முக்கிய அம்சங்களில் உணவுக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் போராடுவதே மிகவும் அடிப்படையானது என்று ஜென் காலகதியில் கண்டறிந்தான். ஓநாய்க்குட்டி அவன் உணவளிக்கும் பொழுது அதை வாழ வைப்பதாக அவன் ஒருபோதும் உணர்ந்தது இல்லை. ஓநாய்க்குட்டி நன்றி தெரிவிக்கும் வகையிலான எந்த ஒரு சமிக்கையையும் காட்டியது இல்லை. ஒரு மனிதனால் தான் வளர்க்கப்படுவதான உணர்வு அதனிடம் இருந்து வெளிப்பட்டது இல்லை. அதனுடைய எஜமானன் அதற்கான உணவுடன் வருகிறான் என்பதற்கான ஒரு அடிமை போல அதனால் நடந்து கொள்ள முடியாது. ஜென்னுக்கும் ஓநாய்க்குட்டிக்கும் ஆன உறவில் வளர்ப்பு என்ற வார்த்தை இல்லவே இல்லை. இப்போதைக்கு அவனால் அது சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதானே தவிர அவனுடைய பராமரிப்புக்கு உட்பட்டது அல்ல அது. அதனிடம் ஒரு தனித்துவ இயல்பாக பிடிவாதம் அமைந்திருப்பதை அறிந்த ஜென்னுக்கு முதுகுத்தண்டு ஜில்லிட்டது. அதை வெற்றிகரமாக வளர்த்து எடுத்து பெரிதாக்க முடியும் என்ற நம்பிக்கையை அவன் இழந்துவிட்டிருந்தான். கடைசியாக அது சாப்பிடும் பொழுது அதை செல்லம் கொஞ்சம் ஆசையை அவன் கைவிட்டான். அதனுடைய புனிதமான இயல்பான உள்ளுணர்வுகளை மதித்தான். ஓநாய்க்குட்டி சாப்பிடுவதில் காட்டிய வேகம் மெதுவாக குறைந்தது. ஆனால் அதனுடைய வயிறு வெடித்துவிடும் போல தோன்றினாலும் அது கோப்பையில் தொடர்ந்து தலை புதைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தது. கடைசியாக அந்த இறைச்சிக்கூழ் கோப்பையில் இளம் மஞ்சள் திணை மட்டுமே மிச்சமிருந்தது. இறைச்சி இல்லை, கொழுப்பு இல்லை, எலும்பு இல்லை, தானியம் மட்டுமே மிச்சம். ஆனாலும் அது இன்னமும் தலை தூக்கவில்லை. அடியில் இருந்த பாலில் அது கவனம் செலுத்தி கொண்டிருந்தது. ஏனென்றால் அதுவும் அதற்கு பிடித்தமான உணவுதான். அது ஒரு வழியாக தலை நிமிர்த்திய பொழுது வாசமோ ருசியோ இல்லாத திணை மட்டுமே மிச்சமிருந்தது. ஜென் சத்தமாக சிரித்தான். ஓநாய்க்குட்டி மிகவும் சாமர்த்தியமானதுதான். அந்த கோப்பையில் கொஞ்சம் இறைச்சியையும் மிச்சம் இருந்த பாலையும் அவற்றோடு கொஞ்சம் சுடுதண்ணீரையும் கலந்து சூப் போல ஆக்குவதைத் தவிர ஜென்னுக்கு வேறு வழி இல்லாமல் போனது.
அதை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்து நாய் கோப்பைகளில் ஊற்றினான். நாய்கள் பசியோடு ஓடி வந்தன. ஆனால் உடனடியாக தங்களுடைய ஏமாற்றத்தை ஊளையின் மூலம் வெளிப்படுத்தின. கால்நடைகள் வளர்ப்பில் உள்ள பொறுப்புகளை ஜென் உணர்ந்தான். நாய்களை பராமரிப்பது அதன் அத்தியாவசிய கடமைகளில் ஒன்று. வயிறு மிதமிஞ்சி நிரம்பியிருந்ததால் ஓநாய்க்குட்டிக்கு நகர்வது மிகவும் சிரமமாக இருந்தது. தரையில் கால்களை பரப்பி கிடந்தபடி வெளியில் பார்த்தது. அங்கு நாய்கள் அது மிச்சம் வைத்திருந்ததை சாப்பிட்டு முடித்திருந்தன. ஜென் அதை நோக்கிச் சென்று அதை பார்த்து ஓநாய்க்குட்டி ஓநாய்க்குட்டி என்று கூப்பிட்டான். அது கால்களை ஒட்டி கொண்டு உருண்டு புரண்டது. வயிறு குத்திட்டு நிற்க, தலை தரையில் கிடக்க அது ஜென்னை பார்த்த பொழுது அதன் கண்களில் குறும்பு மின்னியது. ஜென் அதை எடுத்து தலைக்கு மேலாக 4-5 முறை தூக்கி பிடித்தான். பயமும் பரவசமும் அதற்கு ஒரே சமயத்தில் ஏற்பட்டுவிட்டது. இந்த விளையாட்டுக்கு அது ஏற்கனவே பழக்கமாகி விட்டிருந்தது. ஜென் அதை தலையிலும் பிறகு தோளிலும் வைத்து கொண்டான். ஓநாய்க்குட்டியை திரும்ப தரையில் விட்டான். ஜென் தன் கால்களை குறுக்காக மடித்து உட்கார்ந்து கொண்டு குட்டியை மல்லாந்து படுக்க வைத்து அதன் வயிறை தேய்த்து கொடுத்தான். தாய் நாய்களும் தாய் ஓநாய்களும் தம்முடைய குட்டிகளுக்கு உணவு ஜீரணமாவதற்காக இவ்வாறு செய்வது வழக்கம். ஓநாய்க்குட்டின் வயிற்றை மெல்ல தடவி கொண்டிருந்ததில் ஜென் சந்தோஷமடைந்தான். அதுவும் மனநிறைவோடு முனகியது. இடையிடையே ஏப்பம் விட்டது. உண்ட நிறைவில் ஒரு செல்லப்பிராணி போல ஜென்னோடு ஒட்டி உறவாடியது. அதனுடைய பாதங்களால் ஜென்னுடைய விரலை பற்றி கொண்டு நக்கி கொடுத்தது. விளையாட்டாக கடிக்கவும் செய்தது. கண் பார்வையில் சாந்தம் தெரிந்தது. ஓநாய்க்குட்டி கை அடக்கமாகவும் மகிழ்ச்சியளிக்கும் ஒன்றாகவும் இருந்தது. முந்தைய காலங்களில் எத்தனை தாய் ஓநாய்கள் மனித குழந்தைகளை வளர்த்திருக்கின்றன! எத்தனை மனிதர்கள் ஓநாய்க்குட்டிகளை வளர்த்திருக்கிறார்கள்! இத்தனை ஆண்டுகளில் அவன் கேட்ட பல அற்புதமான ஓநாய் கதைகளில் அவன் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பதாக உணர்ந்தான். ஓநாய் இயல்பின் சாந்தமான அன்பான பக்கத்தை அவன் அனுபவித்துக் கொண்டிருந்தான். அவன் குனிந்து ஓநாய்க்குட்டியின் ஈரமான மூக்கோடு தன் மூக்கை உரசினான். ஒரு நாயைப் போல ஓநாய்க்குட்டியும் அவனுடைய முகவாய்க்கட்டையை நக்கி கொடுத்தது. அவன் சந்தோஷமும் புலகாகிதமும் அடைந்தான். அவனிடம் ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை வைத்திருப்பதை அது வெளிப்படுத்திய முதல் சந்தர்ப்பம் இதுதான். உணர்ச்சி பூர்வமான நெருக்கம் அவர்களுக்கு இடையே வளர்ந்தது. இந்த தூய்மையான கலங்கமற்ற நட்பு அளிக்கும் அனைத்தையும் போற்றி பாதுகாக்க அவன் விரும்பினான். அவனுடைய வாழ்க்கை ஒரு தொன்மையான காலத்துக்கு பின்னோக்கி சென்றுவிட்டது போல அவன் கற்பனை செய்தான். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு முதியவனாக தன்னை உணர்ந்தான். அவனை ஒரு விஷயம் உறுத்தி கொண்டிருந்தது. அந்த ஓநாய்க்குட்டி அனாதையோ கைவிடப்பட்டதோ இல்லை. அப்படியான நிலையில் ஒரு விலங்கை வளர்ப்பது இயல்பான தொன்மையான அன்பை உருவாக்கும். ஆனால் இவன் அதன் குகையில் இருந்து அதை திருடியிருக்கிறான். அவனுடைய ஆசைக்கும் ஆய்வுக்குமாக முழுவதும் ஒரு சுயநல நோக்கத்தோடு அக்காரியத்தை செய்திருக்கிறான். காலம் காலமாக புழங்கி வந்திருக்கிற மனிதர்கள் மற்றும் ஓநாய்கள் பற்றிய அற்புத கதைகளின் வகையை சேர்ந்ததல்ல அவனுடைய கதை. அதனுடைய அம்மா பழிவாங்குவதற்காக ஒரு நாள் வரும் என்ற எண்ணம் அவனை விட்டு ஒருபோதும் அகன்றது இல்லை. இவ்விடயத்தில் அவனுடைய மன உணர்வு புனிதமானது அல்ல. மாறாக விஞ்ஞானபூர்வ மற்றும் கலாச்சார ரீதியான வளர்ச்சி என்பதின் பெயரில்தான் அவன் நடந்திருக்கிறான். தன்னுடைய பங்கு உணவை சாப்பிட்டு முடித்ததும் எர்லாங் மெதுவாக ஜென்னை நோக்கி நடந்து வந்தது. ஓநாய்க்குட்டியை ஜென் தட்டி கொடுத்து கொண்டிருப்பதை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் எர்லாங் பக்கத்தில் வந்து ஆர்வத்தோடு கவனிக்கும். சமயங்களில் ஓநாய்க்குட்டியின் உப்பிய வயிற்றை நக்கி கொடுக்கும். எர்லாங்கின் தலையை தடவி கொடுத்தான் ஜென். அந்த நாய் தன்னுடைய எஜமானனை பார்த்து புன்னகைத்தது. ஜென் ஓநாய்க்குட்டியை எடுத்ததில் இருந்தே எர்லாங்குக்கும் அவனுக்கும் இடையே இருந்த இடைவெளி வெகுவாக சுருங்கியது. அவனிடமும் கொஞ்சம் ஓநாய்த்தன்மை இருந்து அதை எர்லாங் மோப்பம் பிடித்திருக்குமோ? அவனுடைய நிலைமை எப்படி விசித்திரமாக மாறிப்போய்விட்டது என்பதை அவன் சட்டென உணர்ந்தான். இங்கு ஓநாய் குணங்களுடன் ஒரு மனிதனும் ஓநாய் இயல்பு கொண்ட நாயும் ஒரு அசல் ஓநாயும் மேய்ச்சல் நிலத்தில் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஓநாய் சிறுவர்களின் கதைகளை விடவும் மிகவும் விசித்திரமானதாக அவனுடைய வாழ்க்கை திடீரென மாறிவிட்டிருந்தது. மேய்ச்சல் நில ஓநாய்களின் வசியத்துக்கு கட்டுப்பட்டதில் இருந்தே அவனுடைய ஈடுபாடற்ற சோர்ந்து போன ரத்தம் மேலும் பலவீனமடைந்து விட்டதாக ஜென் நினைத்தான். ஓநாய் ரத்தம் அவனுடைய நாளங்களில் ஓடத் தொடங்கியிருப்பதாக உணர்ந்தான். வாழ்க்கை பற்றிய அவனுடைய பார்வை மாறிவிட்டிருந்தது. திடம் மிக்கதாகவும் நிறைவளிப்பதாகவும் மாறிவிட்டிருந்த இந்த வாழ்க்கையை இவன் இப்போது ஒரு பொக்கிஷமாக கருதினான். ஜாக் லண்டனின் வாழ்க்கை குறித்த காதல், அதாவது லவ் ஆஃப் லைஃப் என்ற கதையை அவன் ஏன் இறந்து கொண்டிருக்கும் ஒரு ஓநாயோடு சேர்த்து முடிச்சு போட்டார் என்பதை இப்போது அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது.
லெனின் மிக மோசமாக நோய்வாய்ப்பட்டிருந்த தருணத்தில் அந்த கதையை மறுபடியும் அவருக்காக சத்தமாக வாசிக்கும்படி தன் மனைவியிடம் ஏன் கேட்டுக்கொண்டார் என்பதையும் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த ரஷ்ய சர்வாதிகாரி மனிதனுக்கும் ஓநாய்க்கும் இடையிலான போராட்டத்தை கேட்டபடி அமைதியாக இறந்து போனார். அவருடைய ஆன்மா மார்க்சின் ஆன்மாவை பார்ப்பதற்காக வேறொரு இனத்தின் ஓநாய்க்குல சின்னத்தால் நல்ல முறையில் எடுத்துச் செல்லப்பட்டிருக்க கூடும். எர்லாங்கை பார்த்ததும் ஓநாய்க்குட்டி அந்த பெரிய நாயுடன் விளையாட விரும்பியது. அதனால் ஜென் அதை போகவிட்டான். அது துள்ளி குதித்து தரையில் சிறுநீர் கழித்துவிட்டு எர்லாங்கிடம் பாய்ந்து சென்றது. எர்லாங் தரையில் கால்களை பரப்பிக்கொண்டு எல்லா குட்டிகளும் அதன் மீது ஏறி விளையாட அனுமதித்தது. ஒரு மலை போல் கிடந்த எர்லாங்கின் முதுகின் மீது முதலில் ஏறிய ஓநாய்க்குட்டி அதைத் தொடர்ந்து மேலேறிய எல்லா நாய்க்குட்டிகளையும் உதைத்து தள்ளியது. அதை எதிர்க்க முற்பட்டவைகளை பார்த்து அந்த மலையின் அரசன் போல் ஊளையிட்டது. 2 ஆண் நாய்க்குட்டிகள் அதோடு திருப்பி சண்டையிட்டன. ஓநாய்க்குட்டியின் காதுகளையும் வாலையும் அவை கடித்தன. அந்த சண்டையில் 3மே அவற்றின் மலையில் இருந்து கீழே விழுந்தன. அப்போது ஓநாய்க்குட்டியின் மேல் நாய்க்குட்டிகள் விழுந்ததை அடுத்து ஓநாய்க்குட்டியின் உடல் முழுவதும் அவை கடிக்கத் தொடங்கின. ஓநாய்க்குட்டி கோபத்தோடு சண்டை போட்டது. கால்களை வெறியோடு வீசியதில் புழுதி பறந்தது. அதனை அடுத்து ஒரு நாய்க்குட்டி வழியில் கத்துவது ஜென்னுக்கு கேட்டது. அதன் பாதத்தில் ரத்தம் வழிவதை அவன் பார்த்தான். ஓநாய்க்குட்டி சும்மா விளையாட மட்டும் செய்யவில்லை என்பது நிச்சயம். நாய்க்குட்டிகள் பயந்து போய் இர்ரிடம் ஓடின. அது முதலில் ரத்தம் வெளியான பாதத்தை நக்கி கொடுத்தது. பிறகு ஓநாய்க்குட்டியை நோக்கி குதித்து ஓடிச் சென்று அதை பார்த்து உருமி அதை கடிக்கத் தயாரானது. ஜென் உடனடியாக அதை தன் கைகளில் தூக்கி கொண்டான். இர்ருக்கு முதுகை காட்டியபடி அவன் நின்று கொண்டிருந்த பொழுது அவனுடைய இதயம் கனத்தது. என்றாவது ஒரு நாள் பெரிய நாய்களில் ஒன்று அவனுடைய ஓநாய்க்குட்டியை கொன்றுவிடும் என்ற சாத்தியத்தை உணர்ந்து அவன் பயந்தான். இப்படியான ஒரு குட்டி கொடுங்கோலனை கூண்டோ பட்டியோ இல்லாமல் எப்படி வளர்ப்பது? அவனுக்கு கவலை அளித்தது. ஆனால் இப்போது அவன் இர்ரை முதலில் சமாதானப்படுத்த வேண்டும். அதனுடைய தலையை ஆதரவாக தடவி கொடுத்தான். அவன் மறுபடியும் ஓநாய்க்குட்டியை தரையில் விட்ட பொழுது இர் அதை பொருட்படுத்தாமல் தன் குட்டிகளை கூட்டிக் கொண்டு அவற்றை தமக்குள் விளையாட விட்டது. ஓநாய்க்குட்டி மறுபடியும் எர்லாங்கின் மீது ஏறி விளையாடியது. விலங்குகளுக்கு உணவளித்த பிறகு புதிய புல்நிலத்துக்கு செல்வதற்கு ஏதுவாக பார வண்டியை அவன் சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். அவன் நிமிர்ந்து பார்த்த பொழுது பில்ஜி ஒரு பார வண்டி நிறைய மரக்கட்டைகளோடு அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவன் சட்டென கீழே குதித்து ஓநாய்க்குட்டியை தூக்கி கொண்டு போய் அதனுடைய குழிக்கல் விட்டு மரப்பலகையால் அதை மூடி அதன் மீது பாறாங்கல்லை வைத்தான். அவனுடைய இதயம் படபடத்தது. எல்லோவும் இர்ரும் வாள்களை ஆட்டியபடி குட்டிகளோடு முதியவரை வரவேற்க விரைந்து ஓடின. பில்ஜியின் வண்டியில் இருந்து பொருட்களை இறக்கவும் எருதுவை கவனிக்கவும் முதியவரின் கனமான தச்சு வேலை பொருட்கள் அடங்கிய பெட்டியை இறக்கி வைக்கவும் என ஜென்னும் வேகமாக பின் சென்றான். புதிய மேய்ச்சல் நிலத்துக்கு செல்வதற்கு முன் மாணவர்களுடைய பார வண்டியை சரி செய்வதற்காக பில்ஜி அங்கு வந்திருந்தார். அப்பா, நான் சமாளித்துக் கொள்வேன். எங்களுக்கு இதை செய்வதற்காக நீங்கள் வந்திருக்க வேண்டியது இல்லை என்று பதற்றத்துடன் சொன்னான் ஜென். சமாளித்தால் மட்டும் போதாது என்றார் முதியவர். இது ஒரு நீண்ட பயணமாக இருக்கப் போகிறது. பாதைகள் வேறு கிடையாது. அங்கு போய்ச் சேர 2 அல்லது 3 நாட்கள் ஆகும். போகும் வழியில் ஒரு வண்டி நின்று போனாலும் ஒட்டுமொத்த குழுமமும் மெதுவாக செல்ல வேண்டி நேரிடும். சரி, நீங்கள் உள்ளே போயிருந்து தேநீர் சாப்பிடுங்கள். அதற்குள் நான் வண்டியில் இருந்து ஜாமான்களை இறக்கி வைத்து விடுகிறேன். உங்களுடைய தேநீர் எனக்கு மிகவும் கடுமையானதாக இருக்கிறது. பிறகு கொஞ்சமும் எதிர்பாராமல் அவர் குழியை நோக்கி சென்றார். நான் உன்னுடைய ஓநாய்க்குட்டியை பார்க்கிறேன் என்று கடுப்போடு சொன்னார். எதிர்பாராத இந்த சம்பவத்தால் கலக்கம் அடைந்த ஜென் முதியவரை தடுத்து நிறுத்த முயற்சித்தான். அதில் பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. நீங்கள் தேநீர் சாப்பிடுங்கள். கிட்டத்தட்ட 1 மாதமாகிவிட்டது. ஆனால் இன்னமும் நீ என்னை பார்க்க விட மாட்டேன் என்கிறாய். வேறு வழி இல்லாமல் ஜென், அப்பா, ஓநாய் வழியில் வேட்டை நாய்களை பிரசவிப்பதற்காக இதை நான் வளர்க்கிறேன். அவர் எவ்வளவு கோபமடைந்திருக்கிறார் என்பதை முதியவரின் முகம் காட்டியது. மடத்தனம் என்று அவர் உருமினார். இது சுத்தமான மடத்தனம். ஓநாய் வழி வேட்டை நாய்களை ஓநாய்கள் மூலம் நீ வேறெங்காவது உருவாக்கலாம். ஆனால் மங்கோலிய ஓநாய்கள் மூலமாக அல்ல. மங்கோலிய ஓநாய் ஒரு நாயோடு இணையும் என்று நீ எதை வைத்து நினைத்தாய்? ஓநாய் நாயை கொன்று சாப்பிட்டுவிடும். அவருடைய கோபம் அதிகரித்ததில் அவருடைய குறுந்தாடி துடித்தது. உங்களுக்குள் சமீப காலமாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. 60 வருடங்களுக்கும் மேலாக நான் மேய்ச்சல் நிலத்தில் வாழ்ந்து வருகிறேன்.
இப்படியான ஒரு யோசனையை முதன்முறையாக இப்போதுதான் கேள்விப்படுகிறேன். இதை உன்னால் வளர்க்க முடியும் என்று நினைக்கிறாயா? அதுவும் நாய்க்குட்டிகளுக்கு பக்கத்தில். உன்னால் எப்படி ஒரே மூச்சில் ஓநாய்கள் பற்றியும் நாய்கள் பற்றியும் பேச முடிகிறது? நாய்கள் மக்களின் மலத்தை தின்கின்றன. ஓநாய்கள் மக்களை சாப்பிடுகின்றன. மலத்தை சாப்பிடுவதன் மூலம் நாய்கள் மனிதர்களுக்கு அடிமைகளாக இருக்கின்றன. ஆனால் ஓநாய்கள் மனிதர்களின் சடலங்களை சாப்பிட்டு அவர்களின் ஆன்மாக்களை டெஞ்சருக்கு அனுப்புகின்றன. சொர்க்கமும் பூமியும் எவ்வளவு வேறுபட்டவையோ அவ்வளவு வேறுபட்டவை ஓநாய்களும் நாய்களும். ஆனால் நீ அவை இரண்டையும் சேர்த்து வளர்க்க திட்டமிடுகிறாய். அது மட்டும் போதாது என்று அதை நாய்களோடு இணை சேர்க்கும் நம்பிக்கை வேறு வைத்திருக்கிறாய். மங்கோலியர்களாகிய நாங்கள் உங்களுடைய டிராகன் அரசனோடு ஒரு பெண் பன்றியை இணைய வைக்க விரும்பினால் அது பற்றி சீனர்களாகிய நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? அது தெய்வ நிந்தனை என்று சொல்வீர்கள். நல்லது, இப்போது நீ செய்து கொண்டிருப்பது எங்கள் மூதாதையர்களை அவமதிப்பது, டெஞ்சரையும் கூட. இதற்கு எல்லாம் நீ ஒரு நாள் அனுபவிப்பாய். இவ்வளவு கோபமாக பில்ஜியை ஜென் ஒருபோதும் பார்த்தது இல்லை. கடைசியில் அவன் பயந்தது நடந்துவிட்டது. ஜென்னின் இதயம் நொறுங்கியது. ஒரு கோபமான ஓநாயைப் போல பில்ஜி காணப்பட்டார். அவர் கோபத்தில் பாறாங்கல்லை உதைத்து தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளக்கூடும் என ஜென் பயந்தான். அல்லது அதைவிட மோசமாக அந்த பாறாங்கல்லை எடுத்து ஓநாய்க்குட்டி மீது போட்டு அதை நசுக்கிவிடக்கூடும் என்றும் பயப்பட்டான். பில்ஜியின் கோபம் இப்போது இன்னும் அதிகரித்திருந்தது. நீ ஒரு ஓநாய்க்குட்டியை எடுத்து வளர்க்கிறாய் என்று நான் முதலில் கேள்விப்பட்ட பொழுது அதை நான் பொருட்படுத்தவில்லை. ஏனென்றால் சீன மாணவர்களாகிய உங்களுக்கு உண்மையிலேயே மேய்ச்சல் நிலத்தின் பாரம்பரிய பழக்கங்கள் புரிவது இல்லை. எங்களுக்கு எது ஏற்புடையது அல்லது எது ஏற்கப்பட முடியாதது என்பது பற்றி நீ அறியாது இருக்கிறாய். ஏதோ புதுமையாக முயற்சி செய்து பார்க்க விரும்புகிறாய். கொஞ்ச நாட்களில் கைவிட்டு விடுவாய் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அதன் பிறகு டோர்ஜியும் ஒன்றை வளர்ப்பதாகவும் நீ ஓநாய் மூலம் வேட்டை நாய் இனத்தை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அறிந்தேன். நீ அதை செய்ய முடியாது. இப்போதே என் கண்முன்னால் நீ அதை ஒழித்து கட்ட வேண்டும் என நான் விரும்புகிறேன். இம்முறை அவன் தன் எல்லையை மீறிவிட்டான் என்பதை ஜென் அறிந்திருந்தான். கடந்த ஆயிரக்கணக்கான வருடங்களில் எவரும் மேய்ச்சல் நிலத்தில் ஒரு ஓநாயை வளர்த்தது இல்லை. ஒரு போர் வீரனை கொல்லலாம், அவனை அவமதிக்கக்கூடாது. ஒரு ஓநாயை கொல்லலாம், அதை வளர்க்கக்கூடாது. இப்போது இங்கே மங்கோலியர்களின் மூதாதையர் நிலமான மேய்ச்சல் நிலத்தின் இதய ஆழத்தில் ஒரு இளம் சீன மாணவன் ஒரு நாயை வளர்ப்பது போல ஒரு ஓநாயை வளர்க்கிறான். இந்நிலத்து வாசிகள் டெஞ்சரை வணங்குகிறார்கள். இந்த புனிதமான இடத்தில் அவர்களுடைய மூதாதைய வடிவமாக ஓநாயை வழிபடுகிறார்கள். ஓநாய் அவர்களுடைய ஞான குரு, போர்க்கடவுள், மேய்ச்சல் நில காவலன், அவர்களுடைய குல சின்னம். இங்கு அவன் இதை செய்வது உண்மையிலேயே ஒரு பெரும் கொடும் செயல். பழங்காலத்தில் இது நடந்திருந்தால் அவன் ஒரு பாவி எனவும் தெய்வ நிந்தனையாளன் எனவும் முத்திரை குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பான். அவனுடைய சரளம் நாய்களிடம் எரியப்பட்டிருக்கும். அவனுடைய செயல் பில்ஜியை எந்த அளவு பாதித்திருக்கிறது என்பதுதான் அவனை மிகவும் சங்கடப்படுத்தியது. மூத்த மங்கோலியரான அவர்தான் ஓநாய்க்குல சின்னத்தின் திகைப்பூட்டம் புதிர் பிராந்தியத்துக்குள் அவனை அழைத்து கொண்டு சென்றவர். அவருடைய கவனமான வழிகாட்டுதலின் மூலம்தான் அவனால் ஓநாய்க்குட்டியை திருட முடிந்தது. இனியும் அமைதி காக்கவோ அவனுடைய செயல்களுக்கான விளக்கம் ஏதும் அளிக்கவோ அவன் முற்படவில்லை. அப்பா என்றான். அவனுடைய குரல் நடுங்கியது. முதியவர் ஆட்சேபிப்பது போல் கையசைத்தார். இனி என்னை அப்படி கூப்பிடாதே. நான் செய்தது தப்புதான் அப்பா. ஜென் முதியவரிடம் மன்றாடினான். நீங்கள் சொல்வது சரிதான். மேய்ச்சல் நிலத்தின் பாரம்பரிய பழக்கங்கள் எனக்கு புரியவில்லை. நான் உங்களை புண்படுத்திவிட்டேன். சொல்லுங்கள், இந்த பாவப்பட்ட ஓநாய்க்குட்டியை நான் எப்படி ஒழித்து கட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? ஜென்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடி புல் படர்ந்திருந்த தரையில் விழுந்தது. அந்த இடத்தில்தான் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் ஓநாய்க்குட்டி சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தது. முதியவர் ஜென்னை உற்று பார்த்தார். திடீர் என இப்போது என்ன செய்ய வேண்டும் என அவருக்கு நிச்சயமில்லாமல் போனது. என்னதான் ஜென் சொன்னாலும் அந்த இளைஞன் மேய்ச்சல் நில ஓநாய்களின் வசியத்துக்கு ஆட்பட்டவன் என்பது அவருக்கு தெரியும். அவன் ஒரு வகையில் ஸ்வீகரிக்கப்பட்டவன் மகன். பாதி மங்கோலியன். ஓநாய்களின் மீது அவன் கொண்டிருந்த ஆர்வம் பெரும்பாலான மங்கோலிய இளைஞர்களை விடவும் கூடுதலானது. ஆனால் இப்போது அவன் அவரால் சகித்து கொள்ள முடியாத ஒரு காரியத்தை செய்திருக்கிறான். இதற்கு முன்பு இப்படியான ஒன்றை அவன் எதிர்கொண்டது இல்லை. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் அவருக்கு தெரியவில்லை.
பில்ஜி மேல்நோக்கி டெஞ்சரோய் பார்த்ததோடு பெருமூச்சு விட்டார். சீனர்களாகிய நீங்கள் சமய நம்பிக்கை இல்லாதவர்கள் என்பது எனக்கு தெரியும். மேலும் ஆன்மா என்பது உங்களுக்கு ஒரு விடயமே இல்லை. கடந்த 2 வருடங்களாக நீ ஓநாய்கள் மீது கொண்டிருக்கும் ஈடுபாடு பற்றி எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய இதயத்தில் என்ன இருக்கிறது என்பது உனக்கு தெரியவில்லை. எனக்கு வயதாகிவிட்டது. நாளுக்கு நாள் பலவீனமடைந்து வருகிறேன். மேய்ச்சல் நிலமானது வாழ்வதற்கு கடினமான ஒரு இடம். மங்கோலியர்களாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் காட்டு மிராண்டிகளைப் போல சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம். வியாதிகளும் வரத் தொடங்கிவிட்டன. நீண்ட கால வாழ்க்கையை இனி நாங்கள் வாழ முடியாது. இன்னும் சில வருடங்களில் நான் டெஞ்சருக்கு போய்விடுவேன். என்னை ஒரு நாள் டெஞ்சருக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு ஓநாயை நீ எப்படி உன்னோடு வைத்துக் கொண்டிருக்க நினைக்கிறாய்? மேலும் அதை நாய்க்கூட்டத்தோடு சேர்த்து வேறு வளர்க்க நினைக்கிறாய். அப்படியானால் நான் பாவம் செய்தவன் என்று அர்த்தம். மேலும் டெஞ்சர் என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்து இருண்ட மூச்சு முட்டச் செய்கிற நரகத்துக்கு அனுப்பிவிடும். எங்குள்ள எல்லோரும் உன்னைப் போல ஓநாய்களை அடிமைகளாக நடத்த ஆரம்பித்து விட்டால் மங்கோலியர்களின் ஆன்மாக்கள் காணாமல் போய்விடும். ஜென் அமைதியாக பேசினான். அப்பா, இந்த ஓநாய்க்குட்டியை நான் ஒரு அடிமை போல் நடத்தவில்லை. அப்படி சொல்லப்போனால் நான் தான் அதன் அடிமையாக இருக்கிறேன். ஒரு மங்கோலிய அரசன் அல்லது இளவரசனுக்காக காத்திருப்பதைப் போல நான் அதற்காக காத்திருக்கிறேன். அதற்கு கொடுப்பதற்காக நான் ஒரு பசுவில் இருந்து பால் கறக்கிறேன். அதற்காக இறைச்சிக்கூழ் தயாரிக்கிறேன். அது குளிரில் அல்லது நோயில் வாடிவிடுமோ என்று கவலைப்படுகிறேன். அதை நாய்கள் கடித்து விடுமோ அல்லது மக்கள் யாரேனும் அடித்து விடுவார்களோ அல்லது ஒரு பருந்தோ அதன் தாயோ அதை தூக்கி சென்று விடுமோ என்று பயந்து கொண்டு இருக்கிறேன். இப்போது எல்லாம் நான் சரியாக தூங்குவது இல்லை. ஓநாயின் அடிமை என்று காபோ என்னை கூப்பிடத் தொடங்கியிருக்கிறான். எந்த ஒரு சீனனையும் விட அதிகமாக ஓநாய்களை நான் போற்றுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். டெஞ்சர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது. டெஞ்சர் நியாயமானது. எதற்காகவும் டெஞ்சர் உங்களை குற்றம் சாட்டாது. முதியவர் நிம்மதியடைந்தார். ஜென் மிகவும் நேர்மையானவன் என்பது அவருக்கு தெரியும். முதியவரின் முகத்தில் லேசான சாந்தம் தென்பட்டது. கோபம் கொண்ட ஓநாய் தோற்றம் மறைந்துவிட்டது. அவருடைய ஞானமும் விவேகமும் தொலைநோக்கு பார்வையும் ஓநாய் குல சின்னம் மீது உண்மையிலேயே பெருமதிப்பு கொண்டிருக்கும் ஒரு சீன மாணவனுக்காக அவரை விட்டு கொடுக்க வைக்கும் என்ற நம்பிக்கையை அவனுக்கு ஏற்படுத்தியது. 1 மாத ஓநாய்க்குட்டியின் உயிரை அவர் பறிக்க மாட்டார் என்றும் நம்பிக்கை ஏற்பட்டது. அவன் தன்னுடைய கண்களை நன்றாக துடைத்து கொண்டு ஆழமாக மூச்சை உள்ளிழுத்தான். அப்பா, நான் இந்த ஓநாய்க்குட்டியை வளர்க்க விரும்பும் ஒரே நோக்கம் அவை உண்மையில் என்னவாக இருக்கின்றன, எப்படி நடந்து கொள்கின்றன என்பதை புரிந்து கொள்வதுதான். அவை ஏன் வெல்ல முடியாத அளவுக்கு வலிமையும் சாமர்த்தியமும் கொண்டிருக்கின்றன? மக்கள் ஏன் அவற்றை போற்றி பாராட்டுகிறார்கள் என்பதை நான் தெளிவாக விளங்கிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். சீனர்கள் எந்த அளவுக்கு ஓநாய்களை வெறுக்கிறார்கள் என்பதை உங்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. மிகவும் கெட்ட நோக்கம் கொண்ட மக்களை நாங்கள் ஓநாய்கள் என்று கூறுவோம். காம கொடூரங்களை ஓநாய்கள் என்போம். பேராசை கொண்ட மக்களை ஓநாய்ப்பசி கொண்டவர்கள் என்று சொல்லுவோம். அமெரிக்க ஏகாதிபத்தியவாதிகளை பேராசை மிக்க ஓநாய்கள் என்று குறிப்பிடுவோம். ஒரு குழந்தையை பயமுறுத்த நினைக்கும் பெரியவர்கள் ஓநாய் என்று கத்துவார்கள். பில்ஜி மென்மையடைந்து கொண்டிருப்பதை ஜென்னால் பார்க்க முடிந்தது. அதனால் தைரியம் அவனிடம் கூடி வந்தது. சீனர்களின் பார்வையில் ஓநாய்கள் தான் மிகவும் மோசமானவை, மிகவும் கொடூரமானவை. ஆனால் மங்கோலியர்களாகிய நீங்கள் அவற்றை ஏதோ கடவுள்களைப் போல கொண்டாடுகிறீர்கள். வாழ்வில் அவற்றிடமிருந்து கற்றுக்கொள்கிறீர்கள். சாவில் அவற்றுக்கு உணவாகிறீர்கள். ஆனால் இன்னமும் கூட ஒரு தொலைவில் இருந்து ஓநாய்களை கவனிப்பதும் படிப்பதும் நான் என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்பதை எனக்கு தெரிவிக்கவில்லை. அதற்கான ஒரே சிறந்த வழியாக எனக்கு தெரிந்தது ஒரு ஓநாயை நானே சொந்தமாக வளர்ப்பதும் அதை நெருக்கமாக அவதானிப்பதும் தினமும் அதோடு இருப்பதும் தான். இதுவரை 1 மாதத்துக்கும் கொஞ்சம் கூடுதலாகத்தான் அதோடு இருந்திருக்கிறேன். அதற்குள் இதற்கு முன் நான் பார்த்திராத பல அரிய விடயங்களை நான் கண்டுகொண்டிருக்கிறேன். போற்றி பாராட்டக்கூடிய அளவுக்கு உண்மையிலேயே பெருமதியான விலங்குகள் தான் அவை. ஆனால் இங்கிருக்கும் பெரும்பாலான மாணவர்கள் இன்னமும் அவர்களுடைய அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அவர்களாலேயே ஓநாய்களை புரிந்து கொள்ள முடியாவிட்டால் இங்கு ஒருபோதும் இருந்திராத கோடிக்கணக்கான சீனர்களைப் பற்றி நினைத்து பாருங்கள் நீங்கள். மேலும் மேலும் அவர்கள் வரப்போகிறார்கள். ஒருவேளை அவர்கள் ஓநாய்களை ஒழித்து கட்டும் முயற்சியை செய்து முடித்துவிட்டால் மேய்ச்சல் நிலத்தின் கதி என்னவாகும்? மங்கோலியர்களுக்கு பேரழிவாக இருக்கும். அதுவே காலகதியில்
சீனர்களுக்கு இன்னும் மோசமானதாக அமையும். நான் கவலையோடு இருக்கிறேன். இந்த அழகான மேய்ச்செல்லம் பாழாவதை என்னால் பார்க்க முடியாது. ஓநாய்க்குட்டியின் குழி மீது இருந்த பாறாங்கல்லில் முதியவர் உட்கார்ந்து கொண்டு புகைப்பிடிக்கும் குழாயை வெளியில் எடுத்தார். ஜென் அவசரமாக அவருக்கு பற்ற வைத்தான். இது என்னுடைய தவறுதான். ஒரு இழு இழுத்துவிட்டு பில்ஜி பேசினார். நான் உன்னை மோசமாக பாதித்திருக்கிறேன். என்ன செய்வது? நீ ஒரு ஓநாய்க்குட்டியை வளர்க்க நினைத்த பொழுது நீ என்னை பற்றி யோசித்திருக்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் உல்ஜியை பற்றியும் குழுமம் பற்றியும் நீ கட்டாயம் யோசிக்க வேண்டும். அவர் தன்னுடைய பதவியை இழந்திருக்கிறார். 4 குதிரை மேய்ப்பர்கள் மீது தகுதி குறைபாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் என்று உனக்கு தெரியுமா? அவர் ஓநாய்கள் பக்கம் சார்ந்திருப்பதாகவும் நீண்ட நாட்களாக அவர் ஓநாய் வேட்டைக்கு ஏற்பாடு செய்யவில்லை என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். நான் ஒரு கிழட்டு ஓநாய் என்றும் குழுமத்தின் தலைமை ஓநாய் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் நம்முடைய 2வது குழுமம் ஒரு ஓநாய் குகை என்று நினைக்கிறார்கள். இப்படியான ஒரு நெருக்கடியான தருணத்தில் இக்குழுமத்தைச் சேர்ந்த ஒரு மாணவன் ஓநாய்க்குட்டி ஒன்றை வளர்க்கிறான். பிற குழுமங்களைச் சேர்ந்த மாணவர் யாரும் ஏன் இதை செய்யவில்லை? 2ஆம் குழுமத்தைச் சேர்ந்த ஒருவர் உனக்கு ஏதோ மோசமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்பதற்கு இது நிரூபணமாகாதா? அவர்களுக்கு தேவைப்படும் ஒரு ஆயுதத்தை நீ அவர்களுக்கு கொடுத்திருப்பதாக நீ நினைக்கவில்லையா? முதியவரின் கண்களில் வெளிப்பட்ட துயரமான பார்வை ஜென்னை நோக்கி அலையலையாய் வந்தது. முதியவரின் குரலில் சோர்வு அதிகரித்தது. உன்னுடைய ஓநாய்க்குட்டியின் தாய் ஒரு நாள் வரும். அது சர்வ நிச்சயம். மேலும் அது தனியாக வராது. ஊலோன் புலாக் தாய் ஓநாய்கள் தம் குட்டிகளை பாதுகாப்பதில் மிகவும் விசேஷமானவை. அவற்றின் வாசனை உணர்வு அபாரமானது. நிச்சயமாக இதனுடைய தாய் இதை ஒரு நாள் கண்டுபிடித்துவிடும். அப்படி அது கண்டுபிடிக்கும் பொழுது இந்த முகாமை அது பழிவாங்கும். இந்த குழுமத்துக்கு அப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் நேர்ந்தால் உல்ஜியும் இக்குழும அதிகாரிகளும் தலை குனிய வேண்டியதுதான். ஒரு ஓநாய் கூட்டம் உன்னுடைய ஆடுகளுக்கு பின்னால் வந்து ஏகப்பட்ட ஆடுகளை கொன்றுவிட்டால் இந்த ஓநாய்க்குட்டியை வளர்த்த வகையில் மிகப்பெரிய அளவில் சமூக சொத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கும். அதற்கு நிச்சயம் மன்னிப்பு கிடையாது. நீ சிறைக்கு போக வேண்டிதான் இருக்கும். ஜென்னுடைய இதயம் நடுங்கியது. சிறுபான்மை பிராந்தியத்தில் ஓநாய் வளர்ப்பது சீன வரைவியல் கோட்பாட்டை மீறிய செயல். அதை ஆட்டு மந்தைக்கு இடையே செய்வது ஓநாய் கூட்டத்தை வரவழைக்கும் காரியம். உற்பத்திக்கு எதிராக அவன் வேண்டும் என்றே நாசவேலை செய்ததாக அது கருதப்படும். அது ஏதோ ஒரு வகையில் அவனுடைய தந்தை எதிர்கொண்டிருக்கும் பிரச்சனையான முதலாளித்துவ பாதையாளர் என்பதோடு முடிச்சிடப்பட்டால் மேலும் பல வில்லங்கங்கள் வந்து சேர்வதோடு வேறு சிலரையும் இதில் இணைக்கும். ஜென்னுடைய கைகள் நடுங்கத் தொடங்கின. முதியவர் மிகவும் தனிந்த குரலில் பேசினார். பாவோ சுங்காய் தான் இப்போது பொறுப்பில் இருக்கிறார். அவர் ஒரு மங்கோலியர் என்றாலும் தன்னுடைய வேர்களை அவர் மறந்து நெடுங்காலம் ஆகிவிட்டது. சீனர்களை விடவும் கூடுதலாக அவர் ஓநாய்களை வெறுக்கிறார். மேலும் அவற்றை வேட்டையாடி தீர்த்து கட்டாவிட்டால் அவருடைய பதவியை அவரால் காப்பாற்ற முடியாது. இந்த ஓநாய்க்குட்டியை உன்னை வளர்க்க விடுவார் என்று நீ நினைக்கிறாயா? ஜென்னிடம் எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனாலும் அவன் முயற்சித்தான். நீங்கள் அவரிடம் பேச முடியுமா? ஓநாய்களை எப்படி கையாள்வது என்பதை நன்கு அறிவதற்காகவே இதை நான் வளர்க்கிறேன் என்று அவரிடம் சொல்லுங்கள். ஒரு அறிவியல் பூர்வமான சோதனை. நீயே அவரிடம் பேசு. அவர் இன்றிரவு என்னுடன் தங்குகிறார். அதனால் நாளைக்கு நீ வா. முதியவர் எழுந்து கொண்டு திரும்பி கடைசியாக அந்த பாறாங்கல்லை பார்த்துவிட்டு, இந்த ஓநாய் வளர்ந்து பெரிதாகும் பொழுது அது உன்னுடைய ஆடுகளை தாக்கும் என்று நீ பயப்படவில்லையா? அது உன்னையோ அல்லது வேறு யாரையோ தாக்கிவிட்டால்? ஓநாய்க்கடி விஷத்தன்மை கொண்டது. ஒரு கடியில் ஒரு மனிதன் இறந்து விடுவான். இன்று இதை நான் பார்க்கப் போவது இல்லை. அது என்னை கலக்கமடைய செய்துவிடும் என்று நான் நினைக்கிறேன். சரி வா, பார வண்டியை சரிபார்க்கலாம். பார வண்டியை சரி செய்யும் வேலையை மேற்கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஓநாய்க்குட்டியை கொன்றுவிட வேண்டியது குறித்து அவன் இன்னும் உணர்ச்சி பூர்வமாக தன்னை தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்பது தெரிந்தது. அதே சமயம் பில்ஜிக்கும் உல்ஜிக்கும் மேலும் சிரமங்களை தரக்கூடிய விஷயங்களைத்தான் உருவாக்கக்கூடாது என்று அவன் உணர்ந்திருந்தான். ஜென்சன்னும் முதியவரும் 2 பார வண்டிகளின் பழுதுகளை செப்பனிட்டுவிட்டு 3வது வண்டியை கவனிக்கத் தொடங்கிய பொழுது நாய்கள் குறைக்கத் தொடங்கின. பாவோ சுங்காயும் உல்ஜியும் பாவோ முன்னடத்தி வர குதிரைகளில் வந்து கொண்டிருந்தார்கள். ஜென் நாய்களை அமைதிப்படுத்தினான். உங்களை இங்கு பார்க்கலாம் என்று உங்களுடைய மனைவி சொன்னார் என்றார் பாவோ. ஜென்னுடைய ஓநாய்க்குட்டியை பார்க்கவும்
இது ஒரு நல்ல வாய்ப்பாக போய்விட்டது. உல்ஜி உங்களோடு தங்கிக் கொள்ள புல்நில புரட்சிகர குழு அனுமதி அளித்து விட்டது. முதலாவதாக அவர் கட்டுமான குழுமத்தில் சேர்ந்து தொழிலாளியாக செயல்பட வேண்டும் என அவர்கள் விரும்புகிறார்கள். ஜென்னின் இதயம் படுவேகமாக துடித்தது. சரிதான் என்றார் முதியவர். அந்த விடயத்தில் நீங்கள் அவருக்கு நல்லது செய்திருக்கிறீர்கள். நீங்கள் மேய்ச்சலுக்கு புதிய நிலத்தை திறக்கப் போவது தெரிந்து முன்னணி தலைவர்கள் மனக்கிளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது மிகவும் முக்கியமானது என்று அவர்கள் கருதுகிறார்கள். முந்தைய ஆண்டுகளைப் போலவே இதுவும் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கூடுதலாக ஒரு மேய்ச்சல் நிலமும் சேர்ந்து கொண்டிருப்பதால் கால்நடைகளின் எண்ணிக்கையை நாம் 2 மடங்கு ஆக்கலாம். நீங்கள் இருவருமாக சேர்ந்து இதை முன்னெடுத்தி செல்ல வேண்டும். அதனால்தான் உல்ஜி உங்களோடு தங்க வேண்டும் என்பதில் நான் குறியாக இருந்தேன். நீங்கள் இருவரும் கலந்து பேசுவதற்கு அது வசதியாக இருக்கும். உல்ஜி தான் இதை முன்னெடுத்தவர். அவருடைய இதயம் ஒருபோதும் மேய்ச்சல் நிலத்தை விட்டு விலகியது இல்லை. அது சொல்லாமலேயே தெரியும். நான் ஏற்கனவே தலைவர்களிடம் தெரிவித்து விட்டேன். அவர்கள் தோழர் உல்ஜி தன்னுடைய தவறுகளுக்கு பிராயச்சித்தம் செய்ய முற்படுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். உல்ஜி பலவீனமாக சிரித்தார். நாம் பிராயச்சித்தங்களை மறந்துவிட்டு செய்ய வேண்டியது என்ன என்பது பற்றி பேசலாம். புதிய மேய்ச்சல் நிலம் இங்கிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது. அதனால் அந்த பயணத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படும். அவற்றை சமாளிக்க கால்நடை மேய்ச்சல் நில லாரியையும் ரப்பர் டயர்கள் கொண்ட 2 டிராக்டர்களையும் 2ஆம் குழுமத்துக்கு கொடுக்க வேண்டும். மேலும் பாதையை சீரமைக்க எங்களுக்கு மேலும் சில ஆட்கள் வேண்டும். குழும அதிகாரிகளின் கூட்டம் ஒன்றை இன்றிரவு கூட்ட ஏற்பாடு செய்கிறேன். என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். பாபு சென்னை நோக்கி திரும்பினார். நீ அனுப்பி வைத்த அந்த 2 தோள்களையும் பதனிடம் நிலையத்துக்கு அனுப்பி அங்கு இருந்து அவற்றை என்னுடைய பழைய மேலதிகாரிக்கு கிடைக்க ஏற்பாடு செய்தேன். பீஜிங்கில் இருந்து சென்ற மாணவன் 2 மிகப்பெரிய ஓநாய்களை வீழ்த்தியது அறிந்து அவர் மிகவும் பெருமிதப்பட்டார். அவர் உனக்கு நன்றி தெரிவித்தார். அவற்றை நான் கொன்றேன் என்று எப்படி சொல்ல முடியும்? நாய்கள்தான் செய்தன. அவை செய்த செயலுக்கு நான் சொந்தம் கொண்டாட முடியாது. பாவோ அவனுடைய தோளில் தட்டி கொடுத்தார். அவை உன்னுடைய நாய்கள் என்றால் நீ கொன்றதாகத்தான் அர்த்தம். தங்களின் கீழ் பணிபுரிபவர்களின் பங்களிப்புகளுக்கு மேலதிகாரிகள் பாராட்டு பெறுவதுதான் வழக்கம். இராணுவ படைகளில் நிலவும் மகத்தான மரபுகளில் அதுவும் ஒன்று. நல்லது, இப்போது உன்னுடைய ஓநாய்க்குட்டியை நாம் பார்க்கலாம். ஜென் பில்ஜியை பார்த்தான். அவர் பேசாமல் இருந்தார். அதனை வளர்ப்பதில்லை என்று நான் முடிவு செய்துவிட்டேன். ஜென் அவசரமாக பதில் சொன்னான். அது மேய்ப்பர்களின் பாரம்பரிய பழக்கங்களுக்கு எதிரானது. மேலும் அது அபாயகரமானதும் கூட. ஒரு ஓநாய் தாக்குதலுக்கு நான் பொறுப்பாக நேர்ந்தால் பெரும் சிரமங்களுக்கு நான் ஆளாக நேரிடும். அவன் பேசிக்கொண்டே பாறாங்கல்லை அகற்றிவிட்டு மூடியிருந்த பலகையை தள்ளி வைத்தான். கீழே அடியில் ஒரு பக்கமாக ஓநாய்க்குட்டி மேலேற முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஆனால் மேலே மனித நிழல்கள் அச்சுறுத்தும் வகையில் பெருத்து தெரிந்ததால் ஒரு மூலையில் போய் உடலை குறுக்கி கொண்டு மூக்கை சுருக்கி கோரை பற்களை வெளிக்காட்டியது. ஆனாலும் அதன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. பாபுவின் கண்கள் பிரகாசித்தன. ஹேய், அவர் ஆச்சரியப்பட்டார். அது பெரிதாக இருக்கிறது. 1 மாதம்தான் ஆகியிருக்கிறது. ஆனால் மற்ற குட்டிகளின் தோல் அளவுகளை விட 2 மடங்கு பெரிதாக இருக்கிறது. இந்த வேகத்தில் இவை வளரும் என்று தெரிந்திருந்தால் எல்லா குட்டிகளையுமே நீ வளர்க்க விட்டிருப்பேன். அவை பெரியதானதும் நாம் அவற்றை கொன்று ஒரு அருமையான தோல் ஜாக்கெட்டுக்கு தேவையான தோள்களை வழங்கியிருக்கலாம். ஜென் வெறுப்பாக பேசினான். இதற்கு உணவு கொடுத்து மாளவில்லை. தொடர்ந்து என்னால் இதற்கு உணவு அளிக்க முடியாது. நிறைய சாப்பிடுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய கோப்பை நிறைய இறைச்சிக்கூழும் 1 கோப்பை நிறைய பசும்பாலும் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஒரு அருமையான தோலுக்காக நாம் இதை செய்யலாம். அடுத்த வருடமெல்லாம் குழுமத்தைச் சேர்ந்தவர்கள் பிறந்த ஓநாய்க்குட்டிகளை எடுக்கும் பொழுது நாம் எந்த ஒன்றையும் கொல்லக்கூடாது. அவை 2 அல்லது 3 மடங்கு பெரிதாகும் வரை வளர்க்க வேண்டும். முதியவர் இகழ்ச்சியாக சிரித்தார். நீங்கள் நினைப்பது மாதிரி அது அவ்வளவு சுலபம் இல்லை. இந்த குட்டிக்கு ஒரு பெண் நாய் பால் கொடுத்திருக்கிறது. நீங்கள் வளர்க்க விரும்பும் எல்லா ஓநாய் குட்டிகளுக்கும் பால் கொடுக்க போதுமான பெண் நாய்களை நீங்கள் எங்கே தேடுவீர்கள்? பாபு ஒரு கணம் ஆழ்ந்து யோசித்தார். நீங்கள் சொல்வது சரிதான் என்றார். ஓநாய்க்குட்டியின் பின்புற கழுத்தை பிடித்து ஜென் அதை வெளியில் எடுத்தான். அது முரண்டியது. அவன் அதை தரையில் விட்டதும் பாபு குனிந்து அதன் பின்புறத்தில் தட்டினார். இதற்கு முன் உயிருள்ள ஒரு ஓநாயை நான் ஒருபோதும் தொட்டது இல்லை. அருமையாகவும் கொழுத்தும் இருக்கிறது. மிகவும் சுவாரஸ்யம்தான். ஜென்சன் என்று உல்ஜி கூப்பிட்டார்.
கடந்த 1 மாதமாக இந்த குட்டிக்காக நீ ரொம்பவும் மெனக்கெட்டிருக்கிறாய் என்பது தெளிவாக தெரிகிறது. இவ்வளவு வேகமாக ஓநாய்கள் காட்டில் வளர்வது இல்லை. இதன் உண்மையான அம்மாவை விட நீ நல்ல அம்மாவாக இருந்திருக்கிறாய். ஓநாய்கள் குறித்த உன் ஆர்வம் பற்றி கொஞ்சம் காலமாக எனக்கு தெரியும். நீ ஒவ்வொருவரிடமும் ஓநாய்கள் பற்றி அவர்களுக்கு தெரிந்ததை சொல்லும்படி கேட்பாய் என கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஒன்றை சிறைப்பிடித்து நீ வளர்ப்பாய் என ஒருபோதும் நான் நினைத்தது இல்லை. பில்ஜி ஓநாய்க்குட்டியை உற்று பார்த்தார். நான் நீண்ட காலமாக இங்கு வசித்து வருகிறேன். ஆனால் சிறைப்பிடிக்கப்பட்ட முதல் ஓநாயை நான் இப்போதுதான் பார்க்கிறேன். இது நன்றாக வளர்க்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தாலே தெரிகிறது. ஜென் தான் செய்யும் காரியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறான். ஆனால் ஆட்டு மந்தைக்கு பக்கத்தில் ஒரு ஓநாயை வளர்ப்பது சரியாக தோன்றவில்லை. நீங்கள் மேய்ப்பர்களிடம் கேட்டால் அவர்கள் இதை கடுமையாக எதிர்ப்பார்கள். இப்போது நீங்கள் இருவருமே இருப்பதால் விஞ்ஞானபூர்வமான சோதனை செய்து பார்க்க நினைக்கும் இந்த இளைஞனின் திட்டம் பற்றி நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். பாபுவுக்கு ஜென்னுடைய யோசனை பிடித்து போயிருப்பது தெரிந்தது. இதை இப்போது கொள்வது வெட்கக்கேடான செயல். இதன் தோல் எதற்காவது பயன்படக்கூடிய அளவுக்கு பெரிதாக இல்லை. பால்குடி மறக்காது இருந்த ஒரு குட்டியை இந்த அளவுக்கு பெரிதாக வளர்த்திருப்பது ஒரு பெரிய விடயம். அதனால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், ஒரு அறிவியல் ரீதியான சோதனையாக இதை இப்போதைக்கு தொடர்ந்து வளர்க்க நாம் அனுமதிப்போம். தலைவர் மாவோ சொல்லியிருக்கிறார், பகைவனை தோற்கடிப்பதற்கு நாம் முதலில் பகைவனை பற்றி பயில வேண்டும். ஓநாய்கள் பற்றி நானும் கூடுதலாக கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இது எப்படி நடந்து கொள்கிறது என்பதை கவனிப்பதற்காக நானும் தவறாமல் இங்கு வரப்போகிறேன். நீ ஓநாய் வகை வேட்டை நாய்களை உருவாக்கப் போவதாக அவர்கள் சொன்னார்கள். ஜென் தலையாட்டி ஆமோதித்தான். எனக்கு அப்படியொரு யோசனை இருந்தது. ஆனால் அது முடியாது என்று அப்பா சொல்கிறார். பாபு உல்ஜியை நோக்கி திரும்பினார். மேய்ச்சல் நிலத்தில் யாராவது எப்போதாவது முயற்சி செய்திருக்கிறார்களா? மேய்ப்பர்கள் ஓநாய்களை பெரிதும் போற்றுகிறார்கள். கலப்பின சேர்க்கைக்கு அவற்றை அவர்கள் பயன்படுத்துவது இல்லை. அப்படியான முயற்சி பெருமணியானதுதான் என்றார் பாபு. ஒரு உண்மையான அறிவியல் பரிசோதனையாக அது இருக்கும். மங்கோலிய ஓநாய் வழி வேட்டை நாய்களின் இனப்பெருக்கத்தை நம்மால் உருவாக்க முடிந்தால் அது நிச்சயம் சைபீரிய ஓநாய் வழி வேட்டை நாய்களை சின்னதாக காட்டும் அளவுக்கு அபாரமானதாக இருக்கும். மங்கோலிய ஓநாய்கள் தான் உலகிலேயே மிக பெரியவை, படுமூர்க்கமானவை. அவற்றின் கலப்பில் உருவாகும் விலங்குகள் தான் ஆகச் சிறந்தவையாக இருக்கும். அது போன்ற ஒன்றின் மீது இராணுவமும் ஆர்வம் கொள்ளும். இது நடந்துவிட்டால் அவர்களுக்கான நாய்களை வாங்க நாம் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டியது இல்லை. ஆடுகளை கண்காணிக்க மேய்ப்பர்களிடம் மங்கோலிய ஓநாய் வழி வேட்டை நாய்கள் இருந்தால் ஓநாய்கள் அநேகமாக நெருங்காது. அதனால் மேய்ப்பர்கள் யாராவது புகார் தெரிவித்தால் இது அறிவியல் பரிசோதனை என்று மட்டும் அவர்களிடம் சொல். ஆனால் பாதுகாப்புதான் முதலாவது என்பதை மறைந்துவிடாதே. கவனம். நீ ஓநாய்க்குட்டியை வளர்க்கலாம் என்று பாவோவே சொல்லிவிட்டார். பிறகு என்ன, நீ கவலையில்லாமல் வளர்க்கலாம் என்றார் உல்ஜி. ஆனாலும் நான் எச்சரிக்கிறேன், ஏதேனும் தவறு நடந்தால் அது உன் தலையில்தான் விழும். பாபுவுக்கு சங்கடம் ஏற்படாதபடி பார்த்துக்கொள். இது ஆபத்து ஆனதே என்று நான் நினைக்கிறேன். மக்கள் மற்றும் ஆடுகளின் பாதுகாப்புக்காக அதை சங்கிலியில் கட்டி வைப்பது அவசியம். அதுதான் சரி என்றார் பாபு. யாருக்கும் எதுவும் நடந்துவிடாமல் பார்த்துக்கொள். அப்படி அது ஏதேனும் தீங்கு செய்தால் அந்த இடத்திலேயே நான் அதை கொன்றுவிடுவேன். ஜென் மிகவும் பதற்றத்தோடு காணப்பட்டான். அவனுடைய இதயம் மார்பை விட்டு வெளியேறிவிடும் போல் இருந்தது. கண்டிப்பாக என்றான் ஜென். ஆனால் ஒரு விண்ணப்பம். மேய்ப்பர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். அந்த வகையில் நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். நான் சொல்வதை விடவும் பில்ஜி சொன்னால் அவர்கள் கேட்பார்கள் என்றார் உல்ஜி. ஹா என பெருமூச்சு விட்ட முதியவர், இந்த இளைஞனை நான் தவறான பாதையில் வழிநடத்தி சென்று விட்டதாக பயப்படுகிறேன். இது என்னுடைய தவறுதான் என்பதால் நான் தான் ஏதாவது செய்தாக வேண்டும். முதியவர் தன்னுடைய தச்சு கருவிகளை ஜென்சனிடம் விட்டுவிட்டு எருதுவை வண்டியில் பூட்டி வீட்டை நோக்கி கிளம்பினார். அவரை பின்தொடர்ந்து பாபுவும் உல்ஜியும் குதிரைகளில் சென்றார்கள். அப்போதுதான் தற்காலிகமாக தண்டனையில் இருந்து விடுபட்ட ஒருவனைப் போல ஜென்சன் பரவசமும் களைப்பும் அடைந்திருந்தான். ஓநாய்க்குழிக்கு பக்கத்தில் சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டு கைகளில் ஓநாய்க்குட்டியை பிடித்திருந்தான். அதை அவன் மிகுந்த பலத்தோடு நசுக்கியதும் அது மூக்கை சுருக்கி கோரை பற்களை வெளிக்காட்டியது. ஜென் உடனே அதை சாந்தப்படுத்தும் வகையில் அதன் காதுகளுக்கு பின்னால் தடவி கொடுத்தான். ஒரு கண்ணை மூடிக்கொண்டு வாய் பாதியளவு திறந்திருக்க, நாக்கு ஒரு பக்கமாக தொங்கி கிடக்க,
ஓநாய்க்குட்டி தன் உடலை ஜென்னின் கைவாக்கில் முன்பக்கமாக தள்ளியது. பின் நீட்டி படுத்துக்கொண்டு நிம்மதியாக முணங்கியது. ஓநாய் குலச்சின்னம் ஜியாங்ரோங். தமிழில் சி. மோகன். குரல் எவி மயிலா. அத்தியாயம் 18 நிறைவுற்றது.